ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2025 ஒரு தமிழ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியாக இருக்க சுழல் 2வோட 5th அண்ட் 6th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். 4th எபிசோட எங்கே முடிச்சிருப்பாங்க அப்படின்னு லைட்டாக ரீகால் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக 5th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அந்த ஜெயிலுக்கு பின்னாடி ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருந்திருக்கும். அந்த பில்டிங்குள்ளே இந்த 8 பொண்ணுங்களும் போய் பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி 4th எபிசோட முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக 5th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்ட் எக்ஸ்பிளேஷனுக்கு போலாம். இப்போ 5th எபிசோட ஓபன் பண்ணா நம்ம நந்தினியோட வக்கீல் செல்லப்பா இறந்து போயிட்டார்ல, அவருக்கு பதிலா இன்னொரு வக்கீல் நம்ம நந்தினிக்கு வாதாடுறதுக்காக இப்ப ஜெயிலுக்கு பார்க்க வந்திருக்காரு. அவர் வந்து நந்தினி கிட்ட, இங்க பாருமா, உன்னோட கேஸ் ஃபுல்லாத்தையும் நான் படிச்சு பார்த்துட்டேன். அதுல எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீ ஓப்பனா என்கிட்ட பேசிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அன்னைக்கு ஃபோன் பண்ணி குணாவை நீ தான் அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்க. எந்த நோக்கத்தோட குணாவை வர சொன்ன? சக்கரையோட கன்னை எடுத்துட்டு தான் நீ போயிருக்க. எந்த நோக்கத்தோட எடுத்துட்டு போன? எனக்கு தெரிஞ்சு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நீ அந்த கன்னை அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிருப்ப, கரெக்டா? இல்ல, நான் அந்த ஆளை கொலை பண்றதுக்காக தான் அந்த கன்னை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சக்கரை பிரேமதா கிட்ட ஒரு கதை கேட்டாருல்ல, அதை இப்ப மூர்த்தி கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. மூர்த்திக்குமே பயங்கர ஷாக்கு. என்னப்பா சொல்ற? இந்த 8 பொண்ணுங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செல்லப்பா அபியூஸ் பண்ணிருக்காரா? என்னால நம்பவே முடியலையப்பா. சரி, இத பிரேமதா மேடம் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்களா? மாலதி மேடம்க்கும் சுந்தருக்கும் இந்த விஷயத்தை நீ சொல்லிட்டியா? இன்னும் யாருக்கிட்டையும் நான் சொல்லல. இந்த கேஸை பொறுத்தவரை விக்டிம் அந்த 8 பொண்ணுங்களும் தான். செல்லப்பா என்னோட அப்பா அப்படின்றத தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த பொண்ணுங்களுக்காக இந்த கேஸை நான் லீட் பண்ண போறேன். எப்பாடு பட்டாவது அந்த 8 பொண்ணுங்களையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடணும். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல முத்து மட்டும் உள்ள போய் செல்லப்பாவை கொண்டு இருப்பாளோ? ஆனா எல்லாரும் தானே வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. சரி வாங்க அந்த காட்டேஜுக்கு போய் பார்ப்போம், நமக்கு ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டேஜுக்கு கிளம்பி போறாங்க. செல்லப்பா வர்றதுக்கு முன்னாடியே முத்து ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்திருப்பாளோ? இல்ல முத்து காலிங் பெல் அடிச்சு செல்லப்பா தான் வீட்டை திறந்து விட்டுருப்பாரா? எப்படி பார்த்தாலும் லாஜிக் கிடைக்குது அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடி சைடு வரும்போது செவுத்துல சின்னதா ஒரு விரிசல் இருக்கதை இவர் பாத்துறாரு. இது என்ன, இங்க ஏதோ விரிசல் இருக்கு, இதுக்கு பேக் சைடு என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா நம்ம முத்து ஒரு கபோர்ட்ல ஒளிஞ்சிருந்துச்சுல்ல, அந்த கபோர்டு தான் அந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கு. மூர்த்தி என்ன டக்குன்னு போயிட்டு ஒரு டார்ச் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு போய் எடுத்துட்டு வராரு. அந்த கபோர்ட்ல இருக்க துணியெல்லாம் விலைக்கு பார்த்துட்டு அந்த கபோர்டை 2 தட்டு தட்டுனா அதுக்குள்ள இருந்து ஒரு டோர் இப்போ ஓபன் ஆகுது. தம்பி என்னப்பா இது? இதுக்குள்ள ஏதோ ரூம் மாதிரி இருக்கு. ரூம் இல்லன்னு அடியில பேஸ்மெண்ட் ஒன்று போகுது, வாங்க உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்களும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க என்னமோ எரிஞ்சு போயிருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா நம்ம செல்லப்பா சாரோட அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாருல்ல, அவரோட லேப்டாப் அந்த காட்டேஜ்ல தான் இருக்கும் அப்படின்னு. அந்த லேப்டாப் தான் இப்ப எரிஞ்சு போயிருக்கு. அப்படி அந்த டனல் வழியா இன்னும் கொஞ்சம் நடந்து வந்துகிட்டே இருந்தா அந்த டனல் வழியாவே வெளியில வர்றதுக்கும் வழி இருக்கு. அண்ணே, எனக்கு தெரிஞ்சு முத்து இந்த வழியா தான் உள்ள போயிருக்க முடியும். ஆமா, இந்த பில்டிங்கை பத்தி யாருக்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு ஆளை சொல்றாங்க. அதனால இவரும் போயிட்டு அந்த ஆளுகிட்ட விசாரிக்கிறாரு. ஒரு காலத்துல இந்த பில்டிங்ல பிரிட்டிஷ்காரன் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். இவன் எதுக்காக இந்த டனலை கட்டினா தெரியுமா? நம்ம தமிழர்கள் கருப்பா இருப்பான், அதனால அவனுக்கு கருப்பை கண்டாலே பிடிக்காது. ஆனா இவங்க சமைக்கிறத தான் அவன் சாப்பிடுவான். இவங்க வந்து பரிமாறக்கூடாது. இந்த சமைக்கிற இடத்தையும் உள்ள இருக்க டைனிங் டேபிளையும் இணைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டனலே கட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல நம்ம மீனவர்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது அந்த வீட்டுல இருக்க பொண்ணுங்களை தூக்கிடுவானுங்க. அவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டனல் வழியா தான் திருப்பி ரிட்டர்னே அனுப்புவான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இப்ப சொல்லி முடிக்கிறாரு. கட் பண்ணா நமக்கு இப்ப ஒரு ஃபிஷர் மேனை காமிக்கிறாங்க. இவரோட பேரு பெர்னாண்டஸ். அவர்கிட்ட ஒரு அம்மா வந்து, அண்ணே என் ஹஸ்பண்டுக்கு நுரையீரல்ல ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால அவரால் இனிமே மீன் பிடிக்க போகவே முடியாது. அவர் மட்டும் மீன் பிடிக்க போலன்னா எங்க குடும்பமே பட்னியில வாடி போயிரும். அதனால என் பையனை உங்க கூட வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா? அட இதுல என்னமா இருக்கு, தொழில் சொல்லி கொடுத்தா அவன் உங்க 2 பேரையும் பாத்துக்க போறான், டேய் வாடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம செல்லப்பாவோட டிரைவர் போட்ல தப்பிச்சு போனால, அவன் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டான். இவனை எங்க பார்த்தாலும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல, நம்ம பெர்னாண்டஸ் அவனை பாத்துறாரு. இங்க நம்ம சக்கரை மாலதி அம்மாவை மீட் பண்றதுக்கு போறாரு. ஆனா செல்லப்பா சார் தான் அந்த 8 பொண்ணுங்களையும் அபியூஸ் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த இன்னும் உங்ககிட்ட சொல்லல. இவர் ஆக்சுவலா எதுக்காக இப்ப இங்க வந்திருக்காங்கன்னா, அந்த காட்டேஜுக்கு அடியில ஒரு டனல் இருக்குல்ல, அதை பத்தி இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு. அவங்க கிட்ட கேட்டா இந்த டனலை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப சுந்தருக்கு தெரியுமா? சுந்தருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் இந்த காட்டேஜ் பக்கமே போனது கிடையாது. அவர் மட்டும்தான் அங்க இருப்பாரு. ஏன்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பெர்னாண்டஸ் இருக்காருல்ல, அவர் தாமு நேரா இப்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. மாலதி அம்மா, நேத்து எஸ்ஐ சார் இவனை துரத்திட்டு போனதை நான் பார்த்தேன், அதான் இங்க பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன், என்ன எதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சக்கரையுமே இப்ப வெளியில வராரு. பெர்னாண்டஸ் அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அமுச்சு வச்சிடறாரு. இங்க
பாரு, மரியாதையா இன்னைக்காவது உண்மையை சொல்லிடு. எதுக்காக நேத்து என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுன? நீங்க எதுக்காக என்ன துரத்துனீங்க? அதனாலதான் நான் ஓடுனேன். சக்கரை, இப்ப நீ எதுக்கு அவன் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நிக்க வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, நீங்க தானே சொன்னீங்க அந்த காப்பை இவன் கழட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம்னு. அப்புறம் எதுக்காக அதை செஞ்சான்? அவன் செல்லப்பா சாருக்காக செஞ்சிருக்கான், அதுல என்ன இருக்கு? சரிம்மா, செல்லப்பா சாருக்காக செஞ்சானே வச்சுக்குவோம். நேத்து நான் அவனை பார்க்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேளுங்க. ஏன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் வேஷத்தெல்லாம் கலைச்சுக்கிட்டு இருந்தான். சரி, இப்ப இதுல என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா, கடல்ல போய் எதுக்காக அவன் வேஷத்தை கலப்பாங்க? ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா அதோட சேர்ந்து அந்த பாவமும் கரைஞ்சிடணும். அதுக்காக தானே. இவன் என்ன பாவம் பண்ணான்னு கேளுங்க. டேய் சொல்லுடா, எதுக்காக அன்னைக்கு காப்பை கலட்டி வச்சுட்டு செல்லப்பா சாருக்கு நீ கொல்லி வச்ச? சொல்லு. அப்பாக்கு பெத்த புள்ள கொல்லி வைக்காம வேற யார் கொல்லி வைப்பா அப்படிங்கிறான். நம்ம மாலதி அம்மாக்கு பயங்கர ஷாக்கு. டேய் என்னடா சொன்ன அப்படின்னு வந்து பல்லார்னு ஒரு அறைய விட்டு, என்னடா உளறிக்கிட்டு இருக்க? அம்மா, நான் உளரலம்மா, உண்மையை தான் சொல்றேன். எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி தான் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லிட்டு செத்து போனாங்க. என்னோட அப்பா வேற யாரும் இல்ல, செல்லப்பா சார் தான் அப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடறான். நம்ம மாலதி அம்மா அப்படியே நொறுங்கி போயிடுறாங்க. கட் பண்ணி இங்க ஜெயில காமிச்சா, ஜெயில எல்லாரும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு போய் பார்த்தா அந்த ஒரு பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வரும்ல, அதே மாதிரி மறுபடியும் ஃபிட்ஸ் வந்துருச்சு. 2 போலீஸ் வந்து டக்குன்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஜெயிலுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே அந்த 8 பொண்ணுங்களே ஒரு பொண்ணு போய், நர்ஸ், இன்னொரு பிளாக்ல ஒரு பொண்ணுக்கு தீ காயப்பட்டிருக்கு, அவங்களே போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நர்ஸை நேக்கா திசை திருப்பி விட்டுறாங்க. நர்ஸ் போன உடனே ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஒரு பொண்ணு பாட்டிக்கிட்டே இருந்துச்சுல்ல, ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு இப்ப உண்மையா ஃபிட்ஸ் வரவே இல்லை. அந்த பொண்ணு பாட்டுக்கு டக்குன்னு குடுகுடுன்னு எந்திரிச்சு இன்னொரு கதவு இருக்கு அதை திறந்துட்டு வேற ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த ஜெயில இப்ப நெருப்பு பார்த்துக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம முத்தும் ஃபயர் அலாம இப்ப அமுக்கி விட்டுறாங்க. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணாங்கல்ல, அவங்க அந்த கேஸ் ஃபைல்ஸ் இருக்க ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஏதோ ஒரு கேஸ் ஃபைல தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தேடி வந்த கேஸ் ஃபைல் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு போகும்போது கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ் வந்துடுறாங்க. அவங்களும் இந்த பொண்ணுங்க தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு வர்றப்போ கரெக்டா நம்ம நந்தினி வந்து, மேடம் உங்களை வார்டன் கூப்பிடுறாங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு வச்சிடுறாங்க. இந்த பொண்ணு நந்தினி கிட்ட, அக்கா தேங்க்ஸ்க்கா, நீங்க மட்டும் வரலன்னா நான் கண்டிப்பா மாட்டியிருப்பேன். சரி, நீ இப்ப எதுக்காக இந்த ரூம்குள்ள வந்த? அதெல்லாம் சொல்ல டைம் இல்லக்கா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாம அந்த பொண்ணு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சக்கரை ஃபாரன்சிக் டீம் எல்லாம் கூட்டிட்டு இப்ப அந்த டனலுக்கு போயிருக்காரு. அவங்களுமே இப்ப நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அந்த டனலுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. சார், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்ப இருக்க அந்த 8 பொண்ணுங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட பக்காவா மேட்ச் ஆகுது சார். அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அந்த 8 பொண்ணுங்களும் இந்த வழியா தான் காட்டேஜுக்குள்ள வந்திருக்காங்க, கரெக்டா? மேபி இருக்கலாம் சார். ஆனா இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இந்த சைடும் இருக்கு அந்த சைடும் இருக்கு, அதுவும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. சேம் டைரக்ஷன்லயா? அது எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு இவரும் நின்னு பாக்குறாரு. கண்டிப்பா அப்படி கையை வைக்கவே முடியாது. ஏமா, என்னாலே வைக்க முடியல, அந்த பொண்ணுங்க எப்படி வச்சிருக்கோம்? வேணா இப்படி இருக்கலாம், ஒரு டைம் இந்த சைடு ஏறி இருக்கணும், இன்னொரு டைம் அந்த சைடு ஏறி இருக்கணும். அப்படின்னா யாரோ 2 தடவை இந்த காட்டேஜுக்குள்ள வந்திருக்காங்க. சரி, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடது சார்? இது முத்துவோடது சார். அப்படின்னா முத்து மட்டும் காட்டேஜுக்கு மறுபடியும் உள்ள வந்திருக்கா? எதுக்கு வந்திருப்பா? அப்படின்னா இன்னொருத்தருமே அங்க நடந்ததெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. சார், மர்டர் வெப்பன் ஒரு கன்னு, இது அன்ரெஜிஸ்டர்டு கன்னு, மார்க்கெட்ல எங்க வேணாலும் வாங்கலாம். ஒண்ணு இந்த கன்னை பொண்ணுங்க வாங்கியிருக்கலாம், இல்ல இது செல்லப்பா சாரோட கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம கன் ஷாட்ல இருந்து வர்ற கார்பன் டஸ்ட் நம்ம செல்லப்பா சாரோட கையில இருக்கு. கையில இருக்குன்னா அப்ப இது என்ன சூசைடா? மூர்த்தி என்ன சூசைடா இருக்கிறதுக்கெல்லாம் சுத்தமா வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணுங்களே செல்லப்பா சாரோட கையில கன்னை வச்சு ட்ரிகர் அமுக்கி இருந்துச்சுங்கன்னா, நீ என்னப்பா பேசுற? அவர் எவ்வளவு ஹைட் தெரியுமா? இந்த பொண்ணுங்கெல்லாம் தமா துண்டு இருக்குதுங்க, அப்படி பண்ணிருக்கலாம் வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து செல்லப்பா சாரை நாக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுட்டிருந்தா? சார், அதுக்கான எந்த தடயமுமே உடம்புல இல்ல சார். அப்படின்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது இது கன்ஃபார்மா ஒரு சூசைடு தான் தெரியுது. இது அப்படியே நம்ம போய் எஃப்ஐஆர்ல எழுதிட்டோம்னா அந்த பொண்ணுங்களை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம்ல. அதுவும் கரெக்ட் தான். அப்படின்னா இது ஒரு சூசைட் தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிளியரா ஒரு கதையை ரெடி பண்ணணும். இந்த பொண்ணுங்க எல்லாரும் 10 வருஷம் கழிச்சு ஒன்னா மீட் பண்ணி செல்லப்பா சார் கிட்ட இத பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கணும். இங்க வந்து செல்லப்பா சாரை பயங்கரமா திட்டிட்டு மறுபடியும் அந்த கபோர்டு வழியாவே இவங்க வெளியில வந்திருக்கணும். அதே மாதிரி இவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. ஆனா முத்து மட்டும் திரும்பவும் அந்த காட்டேஜுக்குள்ள வந்திருக்கா. அவ வந்து மறுபடியும் செல்லப்பா சாரை பயங்கரமா திட்டியிருக்கா. குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம செல்லப்பா சாரு அவரோட கன் எடுத்து அவரே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாரு. சரி, இந்த கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா செல்லப்பா சார் கையில இருந்து முத்து எதுக்காக கன்னை எடுத்திருக்கணும்? அப்புறம் அந்த கபோர்டுக்குள்ள போய் மறைஞ்சிருக்கணும். அதான் டனல் வழியா வெளியில வந்திருக்கலாமே. எனக்கு என்ன தோணுதுன்னா, முத்து அவரு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் இருந்திருக்கா. ஷாக்கில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசிஷனை எடுத்திருப்பாங்க. முத்து அந்த கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ற டிசிஷனை எடுத்திருக்கா. இப்ப இதுல புரியாத விஷயம் என்னன்னா, முத்து உட்கார்ந்திருந்த அந்த கபோர்டை வெளி சைடு இருந்து லாக் பண்ணது யாரு? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இப்ப இதுல நம்ம போக்கஸ்
பண்ண வேண்டாம். நமக்கு ஆன்சர் தெரிஞ்ச மற்ற விஷயத்துல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பொண்ணுங்களை எப்படி வெளியில கொண்டு வரலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம சக்கரை டிஏஜே மீட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. சக்கரை, நீ என்னையா சொல்ற? செல்லப்பா சார் அப்படி பண்ணியிருக்காரு? ஆமா சார், என்னாலேயே ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. சே, கெட்டவனுங்களை கூட நம்பிடலாம் போல, இந்த மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது சார். இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த பொண்ணுங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றியே ஆகணும். ஒரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குல்ல, அந்த பொண்ணுங்க செல்லப்பாவை கொலை பண்ணல சார். அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுங்க செல்லப்பாவோட காட்டேஜுக்கு போயிருக்காங்க, ஆனா அவங்க கொலை பண்ணல. எனக்கு இந்த கேஸை இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல சார், அதனால தான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன். இங்க பாரு சக்கரை, இது ஒரு அபியூஸ் கேஸ், அதனால அபியூஸ்ன்ற வார்த்தை வெளியில வந்தே ஆகணும். ஆனா செல்லப்பா பத்தி நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொன்னா ஊர் மக்கள் கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. அதுவே பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுங்களே வாயை திறந்து உண்மையை சொன்னுச்சுன்னா கண்டிப்பா நம்புவாங்க. நீ அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதனால நம்ம சக்கரை என்ன பண்றாரு, நந்தினி கிட்ட சொல்லி அந்த 8 பொண்ணுங்களையும் இப்ப தனியா கூட்டிட்டு வர சொல்றாரு. நம்ம நந்தினி அந்த 8 பொண்ணுங்க கிட்டையும் வாடனவங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு போய் சொல்லி இப்ப நம்ம சக்கரை கிட்ட கூட்டிட்டு வராங்க. அந்த 8 பொண்ணுங்களும் நம்ம சக்கரையை பார்த்துட்டு, அக்கா நீங்களும் எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல, போய் சொல்லி போலீஸ் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, நான் உங்க நல்லதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்க வாயாலேயே நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நீங்க இந்த ஜெயிலை விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சக்கரையே, இங்க பாருங்கம்மா, எல்லாரும் கவனமா கேளுங்க. நீங்க 8 பேரும் அன்னைக்கு நைட்டு அந்த காட்டேஜுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். செல்லப்பா சார் உங்களை சின்ன வயசுல அபியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த உண்மையெல்லாம் நீங்க வெளியில சொன்னாதான் இந்த கேஸ்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். நீங்க தைரியமா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லலாம். இந்த விஷயம் என்னையும் ஜட்ஜையும் தவிர வேற யாருக்கும் போகாது. என்னை நம்பி நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 7 பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த கிரிமினல் லாயர் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணும் சரி நம்ம நம்பி சொல்லுவோம் அப்படின்னு இப்ப தலையை ஆட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி 5th எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்ப 6th எபிசோட ஓபன் பண்ணா ரவி நாகம்மா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கப்பலை காமிக்கிறாங்க. இவங்க மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் அவ்வளோ லவ்வோட இருப்பாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஆசைன்னா லைஃப்ல எப்படியாவது பெருசா செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரவியோட ஓனர் கிட்ட இருந்து அவருக்கு கால் வருது. அந்த காலை பேசி முடிச்சிட்டு நம்ம நாகம்மா கிட்ட, என்னோட ஓனரு இப்பதான் கால் பண்ணாரு, அவர் ஒரு வேலை கொடுத்திருக்காரு, அந்த வேலையை மட்டும் நான் கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டேன்னா நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பணம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னா கடங்காரங்கள்ட்ட மாட்டின நம்ம போட்ட எப்படியாவது மீட்டரலாம். அப்படியே இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு நம்ம ஜாலியா வாழலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு 3 பேரு வெளியில வந்து கதவை தட்டுறானுங்க. நம்ம ரவி இப்ப வெளியில வராரு. என்ன ரவி, ஓனரு எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? சொன்னாரு, அதெல்லாம் கரெக்டா வேலையை முடிச்சிடலாம். சரி, நைட்டு போட் எடுத்துட்டு அந்த பில்டிங்க்கு வந்துரு, நைட்டே கிளம்பணும், புரியுதா? அதெல்லாம் கரெக்டா வந்துடுறேன்னு. சரி அப்படின்ட்டு அவனுங்களும் போயிடுறானுங்க. நம்ம ரவியும் கொஞ்ச நேரத்துல பின்னாடியே கிளம்பி போயிடுறாரு. நைட் ஆயிடுச்சு, ஆனா ரவி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. நம்ம நாகம்மா ரவியை தேடி இப்ப கடலுக்கே போயிட்டாங்க. அவங்களும் அங்க போயிட்டு நிக்கிற போட் எல்லாத்துலயும் தேடி பாக்குறாங்க. ரவி எங்கேயுமே இல்ல. இப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போதுதான் நம்ம நாகம்மா ஒரு விஷயத்த பாக்குறாங்க. நம்ம செல்லப்பா சாரோட காட்டேஜ்ல ஒரு டனல் இருக்கும்ல, அந்த டனலுக்குள்ள இருந்து அந்த 8 பொண்ணுங்களையும் கையெல்லாம் கட்டி இப்ப வெளியில இழுத்துட்டு வரானுங்க. இது எல்லாத்தையும் நம்ம நாகம்மா பாத்துறாங்க. இழுத்துட்டு வர்றது யாருன்னா ரவி தான். இந்த 8 பொண்ணுங்களையும் கடத்தி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வித்துறணும். இதுதான் அந்த ஓனர் கொடுத்த வேலை. நம்ம ரவியும் அந்த 8 பொண்ணுங்களையும் போட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு போட்டுக்குள்ளே வச்சு கட்டியும் போட்டுறான். இப்ப வெளியில வரலான்னு பார்த்தா கரெக்டா நம்ம நாகம்மா வந்து அங்க நிக்கிறாங்க. யோ, நீ என்னைய பண்ணிட்டு இருக்க? அதுங்க எல்லாமே பச்சை குழந்தைங்க, அதுங்களை எங்க கூட்டிட்டு போற? நாகம்மா, இதுலெல்லாம் நீ தலையிடாத. இது நான் என் ஓனருக்கு செய்யற கடைசி வேலை. இதை மட்டும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன்னா லைஃப்ல செட்டில் ஆயிரலாம். நம்ம நல்லா இருக்கணும்னு அந்த சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் நீ கெடுக்க பாக்குறியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஓனர் கரெக்டா அங்க வந்துடுறாரு. ஓனர் வராரு, வாய் முடிட்டு மரியாதையா போயிடு. இல்ல நான் போக மாட்டேன், இங்கேதான் நிப்பேன் அப்படின்னா நாகம்மாவை பல்லார்னு அரைஞ்சு அவங்களையும் கொண்டு போய் போட்டுக்குள்ள கட்டி போட்டுறான். அந்த ஓனர் யாருன்னு இப்ப வரைக்கும் நமக்கு காமிக்கவே இல்லை. அந்த ஓனரும் நம்ம ரவி கிட்ட எவ்வளவு பணம் பேசியிருந்தாரோ அந்த மொத்த பணத்தையும் இப்பவே கொடுத்துட்றாரு. முதலாளி, வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல இப்ப போட்டும் கிளம்பிடுது. நம்ம நாகம்மா என்ன பண்ணிடுறாங்க, கையில கட்டியிருந்தால அந்த கை கட்ட அவுத்துக்கிட்டாங்க. அவுத்துட்டு நேரா இப்ப ரவி கிட்ட வராங்க. இங்க பாரு ரவி, மரியாதையா அந்த பொண்ணுங்க எல்லாரையும் இப்பவே நீ விட்டுடு. அந்த பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் விற்கணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? இதெல்லாம் நான் என்ன புடிச்சா செய்யறேன்? நம்ம நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் செய்யறேன் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் நம்ம ரவி கேட்கவே மாட்டேங்கிறான். நம்ம நாகம்மா என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு ஒரு அருவாள் எடுத்து அவனோட தலைய தானியா வெட்டி போட்டுறாங்க. ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஷாக்ல இருந்து அவங்களாலே இப்ப வெளியில வர முடியாம பயங்கரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுங்களை நைட்டே ஒரு கண்டெய்னருக்கு மாத்தி இருக்கணும். ஆனா ரவி செத்து போனனால அந்த பொண்ணுங்களை கண்டெய்னருக்கு மாத்தல. இவனுங்க 3 பேரும்
பேரும் ரவியை தேடி இப்ப வீட்டுக்கே வந்துட்டானுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க 2 பேருமே இல்ல. அப்படியே நமக்கு கடல் கரையை காமிக்கிறாங்க. நம்ம ரவியோட தலை மட்டும் இப்ப ஓரமா ஒதுங்கி இருக்கு. அப்ப இந்த ஸ்டேஷன்ல யார் வேலை பார்த்திருக்காருன்னா இப்போ ஒருத்தர் டிஐஜி இருக்காருல்ல, அவர் தான் வேலை பார்த்திருக்காரு. சார், அந்த தலை யாரோடதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது ஒரு ஃபிஷர்மேன் ரவியோடது. அவனோட வைஃப் தான் சார் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ஏன், இது என்ன புருஷ முன்னாடி சண்டையா? என்ன சண்டைன்னு தெரியல சார், ஆனா அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. சரி, அப்படின்னா அந்த பொண்ணோட போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்க பார்த்தாலும் உடனே பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே இன்னும் ஒரு 2 நாள் ஆனா நம்ம நாகம்மா அந்த 8 பொண்ணுங்களையும் சேஃபா இப்போ ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இவங்க தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த பொண்ணுங்க கிட்ட, ஏமா உங்க வீடு எது, உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த பொண்ணுங்களுக்கு தமிழே சுத்தமா தெரியல. இவங்களும் வரைஞ்சு காமிக்கிறாங்க. வீடு, அப்பா அம்மா எல்லாரும் எங்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுங்க எல்லாம் காசுக்காக எங்க அப்பா அம்மா எங்களை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லுதுங்க. சரி, இதுக்கு மேல நம்ம இந்த ஊர்ல இருக்க கூடாது, வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. அங்க போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்கேயும் இந்த 3 பேர் வந்துடுறானுங்க. எப்படியோ அவனுங்க கண்ணுல எல்லாம் படாம இவங்க சேஃபா இப்போ ஒரு பஸ்ஸுக்குள்ள வந்து ஏறிட்டாங்க. இவங்க வேற ஒரு ஊர்ல வந்து இப்ப கிடைக்கிற இடத்துல எல்லாம் தங்கிட்டு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நாகம்மாவும் ஒவ்வொரு இடமா போய் எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா யாருமே உங்களுக்கு வேலை போட்டே தர மாட்டேங்கிறாங்க. கையிலையும் சுத்தமா காசே இல்ல. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களை நம்பி 8 சின்ன பொண்ணுங்க வேற இருக்கு. நைட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ப்ராஸ்டியூட்டுக்கு லேடிஸ் எல்லாம் நிப்பாங்கல்ல, அதை பாக்குறாங்க. சரி, வேற வழியே இல்ல, நம்மளும் போய் அந்த வரிசையில நின்றுவோம். அப்படி நின்னா ஒரு கார் வந்து இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகுது. அது மூலமா கிடைக்கிற காசை வச்சு இவங்க அந்த குழந்தைங்களை இப்ப வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இதையே இப்ப ஒரு தொழிலாவே மாத்திட்டாங்க. அன்னைக்கு நைட்டுமே ரோட்ல போய் நிக்கலாம் அப்படின்னு நிக்க போனா போலீஸ் வந்து அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போறத பாக்குறாங்க. ஆஹா, இந்த வேலையும் போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம செல்லப்பா வராரு. அவர் வந்து அந்த போலீஸ் கிட்ட சண்டை போட்டு அந்த லேடிஸ் எல்லாரையுமே இப்ப ரிலீஸ் பண்ணி விடுறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம நாகம்மா ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட போனா நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நாகம்மாவும் செல்லப்பாவை மீட் பண்றதுக்கு போயிருக்காங்க. இவங்களும் செல்லப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்ச உடனே, யாருமா அந்த ஓனரு, அவர் எப்படி இருப்பாரு, அந்த ஓனரை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கு. அதுவும் கரெக்ட் தான், புதுசா ஒரு ஆளுகிட்ட இப்படி ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது உனக்கு பயமா தான் இருக்கும். ஒன்னு பண்றியா, நாளைக்கு நேரா வந்து நீ ஜட்ஜு கிட்டே உண்மையை சொல்லிடு, என்கிட்ட சொல்ல வேணாம், என்ன ஓகேவா? ஐயோ, அங்க வந்தா என்ன போலீஸ் பிடிச்சிருவாங்களே, ஏன்னா நான் என் புருஷனை கொண்டுட்டு தான் இப்ப சுத்திக்கிட்டு இருக்கேன். அது ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, செல்ஃப் டிஃபென்ஸ்னு நான் உனக்காக வாதாடுறேன். நீங்க வாதாடினா என்ன ஜெயில போட மாட்டாங்களா? உன்னை ஜெயில போட மாட்டாங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா உனக்காக நான் வாதாடுறேன். இது நான் உனக்கு கொடுக்கற நம்பிக்கை. அப்படி ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அந்த 8 பொண்ணுங்களை என்ன பண்றது? அந்த 8 பொண்ணுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் வாக்கு கொடுத்துறாரு. அன்னைக்கு அந்த ஊர்ல பயங்கரமா திருவிழாலாம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க கோர்ட்டுக்கு ஜட்ஜு கிட்ட சாட்சி சொல்றதுக்கு போகணும். ஆனா இந்த 8 குழந்தைங்களையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. அதனால ஒரு பாட்டி கிட்ட போயிட்டு, அம்மா இந்த 8 பிள்ளைங்களையும் கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போயிடுறேன். ஏய், நீ முதல்ல யாரு? 8 பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்க, என்னைய பாத்துக்க சொல்ற, நான் எதுக்காக பாத்துக்கணும் அப்படின்னு முதல்ல அந்த பாட்டி பாத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. ஆனா கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அந்த குழந்தைங்களை பாட்டி கிட்ட விட்டுட்டு இவங்க கோர்ட்டுக்கு வராங்க. இவங்க கோர்ட்டுக்குள்ள வரும்போதே அந்த 3 பேரும் கரெக்டா வந்து மறைச்சிடறானுங்க. ஏய், அந்த 8 பிள்ளைங்களையும் எங்கடி வச்சிருக்க? இங்க பாரு, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லலன்னு வை, உன் கழுத்தை அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு கேட்டா நம்ம நாகம்மா எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. அண்ணே விடுனே, எங்க வச்சிருப்பா? திருவிழால தான் எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு வந்திருப்பா, வா போய் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இவனுங்களும் போறானுங்க. நம்ம நாகம்மா எங்க போய் கண்டுபிடிச்சிருவானுங்களோ அப்படின்னு அவனுங்க 3 பேரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு கோவம் வந்து, ஏண்டி எங்க மேலே கை வைக்கிறியா அப்படின்னு கத்தி எடுத்து சதக்குன்னு வயிற்றுல குத்திடுறானுங்க. இன்னொருத்தன் கழுத்தை வெட்டிடுறான். அவங்களுக்கு அந்த இடத்துல இப்ப உயிரும் போயிடுது. இது எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே தான் நம்ம செல்லப்பா வந்து கீழே பாக்குறாரு. பார்த்தா நம்ம நாகம்மா அங்க செத்து போய் கிடக்குறாங்க. வெட்டி போட்ட 3 பேரும் அந்த பக்கமா ஓடுறதை இவரு பாத்துறாரு. இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. இவனுங்க 3 பேரும் இருக்கானுங்கல்ல, அவனுங்க கரெக்டா அந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துடுறானுங்க. அந்த 8 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு மட்டும் இப்ப வெளியில வந்து விளையாடிட்டு இருக்கு. அதை கரெக்டா இவன் பாத்தாடுறான். அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு பயந்து இப்ப உள்ள ஓடுது. இவனும் இப்ப உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அங்க எந்த பொண்ணுங்களுமே இல்ல. அந்த இடமே கூரையில தான் கட்டி வச்சிருக்காங்க. இவனும் ஒவ்வொரு கூரையா இப்ப விளக்கிட்டு பாக்குறான். ஒரு கட்டத்துல கரெக்டா இந்த 8 பொண்ணுங்களும் மறைஞ்சிருக்க இடத்த வந்து பாத்துறான். ஏய், நீங்க இங்கதான் ஒளிஞ்சிருக்கீங்களா, உங்களை என்ன பண்ற பாரு அப்படின்னு போகும்போது டக்குன்னு அவன் மூஞ்சில யாரோ துணியை போட்டு
போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம செல்லப்பா. அவர் வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இந்த பொண்ணுங்க கிட்ட வந்து, பயப்படாதீங்கம்மா, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நாகம்மா உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா உங்க நாகம்மா இப்ப உயிரோட இல்ல. இந்த பாவிங்க கொலை பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொண்ணுங்க தமிழ் பேசவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவர் சொல்றது கிளியரா புரிஞ்சிடுது. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாகம்மா கிட்ட உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கேன். என் கூட வாங்க, சீக்கிரம் வாங்க, இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு செல்லப்பா தான் இந்த 8 பொண்ணுங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. நேரா எங்க போயிருக்காருன்னா நம்ம பிரேமதாவை தான் பார்க்க போயிருக்காரு. பிரேமதா கிட்ட, இங்க பாரு, இது வரைக்கும் நீ எத்தனையோ தப்பு பண்ணிருக்க, அது எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுறேன். எனக்காக நீ ஒரு உதவி பண்ணணும். இந்த பொண்ணுங்க எல்லாமே இப்ப டேஞ்சர்ல இருக்கு. அதனால இந்த பொண்ணுங்க எல்லாரையும் நீ வேற வேற ஊர்ல வேற வேற ஸ்கூல்ல சேர்த்து விடணும். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா இவங்க எல்லாருக்குமே ஆபத்து. அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே பிரேமதாவும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்கூல்ல பேசி இதை சரி பண்ணி விட்டுட்டாங்க. அடுத்து நம்ம செல்லப்பாவே கார்ல கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒவ்வொரு பொண்ணுங்களையும் ஒவ்வொரு ஊர்ல இருக்க ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்திருக்காரு. கார்ல போகும்போது நம்ம செல்லப்பா தான் இந்த 8 பொண்ணுங்களுக்கும் பேரே வச்சிருக்காரு. அப்படியே நமக்கு வாய்ஸ் ஓவர்ல அந்த பொண்ணுங்க பேசுறத சொல்றாங்க. செல்லப்பா ஒன்னும் எங்களோட அரக்கம் கிடையாது, அவருதான் எங்களோட காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி 6th எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்த வீடியோல 7th and 8th எபிசோட பாத்திரலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.